भाभा सामे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना शिवः शक्त्या युक्तो यदि भवति शक्तः प्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशलस्पन्दितुमपि अतस्त्वाम् आराध्यां हरिहरविरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथमकृतपुण्यः प्रभवति. 80th ஸ்லோகம் போலாமா? 79 வரைக்கும் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? போலாமா? ஓகே. कुचौ सद्यः स्विद्यत् तटघटितकूर्पासभिदुरौ कुचौ सद्यः स्विद्यत् तटघटितकूर्पासभिदुरौ कषन्तौ दोर्मूले कनककलशाभौ कलयता तवत्रातुम् भङ्गात् अलमिति वलग्नं तनुभुवा त्रिधा नद्धं देवी त्रिवलि लवली वल्लिभिरिव. திருப்பி சொல்றேன். குச்சௌ சத்யः ஸ்வித்யத் ஸ்வித்யத் அதுக்கப்புறம் தட்ட घटित கூர்பாச பிதுரௌ कषन्तौ दोर्मूले कनककलशाभौ कलयता तव त्रातुं भङ्गात् अलम् इति वलग्नं तनुभुवा त्रिधा नद्धं देवी त्रिवलि लवली वल्लिभिरिव. புரிஞ்சுதா? ஒரு தடவை பா ராம்ராம்பா, ஒரே ஒரு தடவை ப்ளீஸ். कुचौ सद्यः स्विद्यत् तटघटितकूर्पासभिदुरौ कषन्तौ दोर्मूले कनककलशाभौ कलयता तव त्रातुं भङ्गाद् अलम् इति वलग्नं तनुभुवा त्रिधा नद्धं देवी त्रिवलि लवली वल्लिभिरिव. ஓகேவா? ஓகே. சரியா? மீனிங்ஸ் பார்க்கலாம். தேவி அப்படின்னு 4வது வரியில 3வது வேர்டு வருது இல்லையா? அதுதான் அம்பாளை இங்க சம்போதனம் பண்றது, அம்பாளை கூப்பிடுறது. ஹே தேவி. சத்யா உடனே, சத்யா உடனே. என்னது உடனே? பரமேஸ்வரனை பத்தி நினைச்ச உடனே. ஒரு பரமேஸ்வரனுடைய இதுக்கு 2-3 இடத்துல 2-3 வியாக்கியானம் போட்டிருக்கா. சத்யஹானா உடனே. எதை நினைச்ச உடனேனா பரமேஸ்வரனுடைய வீர செயல்கள் பெருமையை நினைத்த உடனே அப்படின்னு ஒரு இடத்துல போட்டிருக்கு. ஒரு இடத்துல பரமேஸ்வரனுடைய அன்பை நினைத்த உடனே அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ சத்யஹாக்கு 2-3 இன்டர்பிரிட்டேஷன்ஸ் கொடுத்துருக்கா. சத்யஹானா உடனே, ஜஸ்ட் நவ், இமீடியட்லி அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ பரமேஸ்வரனை நினைத்த உடனே. ஸ்வித்யத்து, ஸ்வித்யத்துனா வேர்த்து விடுறது. என்னது வேர்த்து விடுறது? தட்ட, ஓரங்கள். தட்டம்னா என்ன? ஓரங்கள். घटित, घटितனா பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறவர், தைச்சு வச்சிருக்கிற. கூர்பாச, கூர்பாசனா அந்த பிளவுஸ் இருக்கு இல்லையா, அம்பாளுடைய ரவிக்கை. பிதுரவ், பிதுரம் அப்படின்னா அந்த சீம், அந்த மடிச்சு தைச்சிருக்கிற அந்த சீம் இருக்கு. அது வந்து அம்பாளுக்கு பரமேஸ்வரனை நினைச்ச உடனே வேர்த்து கொட்டுறதான். ஓகே. சோ कुचौ सद्यः स्विद्यत् तट घटित கூர்பாச பிதுரவ். கூர்பாசம்னா ரவிக்கை, பிதுரவ்னா அந்த சீம், அந்த ஓரம். அங்க அந்த ஓரத்துல, அம்பாளுடைய ரவிக்கை ஓரத்துல, கஷந்தௌ அப்படின்னா உரசுகின்ற, உரைகின்ற. கஷணம்னா உரசறதுன்னு சொல்றோம் இல்லையா, அதான்.
கஷந்தௌ. எது எது உரசறது? தோர்மூலே. தோர்மூலம், தோர்னா கை. தோர் மூலம்னா கையுடைய மூலம், கையுடைய ரூட். ரூட், கையுடைய ரூட்ல இருக்கிற கனக கலசாபௌ, பொற்குடங்கள் மாதிரி இருக்கிற உன்னுடைய ஸ்தனங்கள். அது என்ன பண்றதா, பரமேஸ்வரனை பத்தி நினைச்ச உடனே பூரிச்சு போய் வேர்த்து அம்பாளுடைய ரவிக்கை ஓரத்துல போய் உரசறதாம். கலையதா இப்படின்னு அது அந்த மாதிரி இருக்கு. ஓகே. தவத்ராத்தும், உன்னை காப்பாத்துவதற்காக. எதை காப்பாத்தணும்? பங்காது, அந்த ஸ்தனபாரம் இருக்கே அதுல இருந்து காப்பாத்துறதுக்காக. எத? வலக்னம். வலக்னம்னா இடையை. சோ உன்னுடைய இடையை காப்பாத்துவதற்காக, ஸ்தனபாரம் தாங்க முடியாம உன்னோட இடை தவிக்கிறது, அதை காப்பாத்துவதற்காக. தனுபுவம். தனுபுவா அப்படின்னா மன்மதனால். திரிதானத்தம், 3 தடவை சுற்றப்பட்ட. தேவி, ஹே தேவி. திரிவலினா 3 ரேகைகள். அம்பாளுடைய வயிற்று பகுதியில என்ன இருக்கும்? இடை பகுதியில, நடுவுல வயிற்றுல நம்ம பார்த்திருக்கோம். ஸ்தனமார ஸ்தனபார தலன் மத்திய பட்டபந்த வலித்திரையா, 3 ரேகைகள் இருக்குமா அம்பாளுக்கு. அது நான் சொன்னேன் சாமுத்ரிகா லட்சணம்னு சொன்னேன். சோ இவர் என்ன சொல்ற? லவலி வல்லிபிகி. லவலின்னு ஒரு கொடி இருக்குமா. அந்த கொடியினால் அம்பாள் வயிற்ற சுத்தி 3 ரேகைகள் ஆபரணமா போட்ட மாதிரி இருக்கான் மன்மதனால். எதுக்குன்னா அம்பாளுடைய இடை இட் shouldn't collapse under the weight of her swollen breasts அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் சொல்ற. அப்படி ஏற்பட்ட அந்த 3 ரேகைகள் இருக்கு இல்லையா, அது பார்த்தா எப்படி இருக்கா? பொற்கொடியினால் கட்டப்பட்ட 3 கொடி, கிரீப்பர்ஸ் எடுத்து 3ஆ அம்பாள் இடுப்ப சுத்தி அந்த அம்பாளுக்கு வயதுக்கு சப்போர்ட்டுக்கு கொடுத்த மாதிரி இருக்கா அந்த 3 ரேகைகள். இந்த ரேகைகள் அப்ப எப்படி இருக்கு? பார்க்கறதுக்கு ஸ்பஷ்டமா இருக்கு. இப்ப எது பேருக்கு ரேகை, பேருக்கு மடிப்புன்னு இல்லையா, ரொம்ப ஸ்பஷ்டமா அழகா ஒரு ஒட்டியானம் கட்டின மாதிரி அழகா 3 ரேகை தெரியறதா அம்பாளுடைய இடையில. இன்னொரு தடவை ஸ்லோகம் சொல்றேன். குச்சௌ சத்யஹ. சோ இந்த குச்சௌனா அம்பாளுடைய ஸ்தனங்கள். அந்த ஸ்தனங்கள் 2. குச்சௌனா டியூவல் சென்ஸ். அப்போ இந்த ஔன்னு எதெல்லாம் முடியறதோ அதெல்லாம் இந்த அம்பாளுடைய ஸ்தனபாரத்துக்கான அட்ஜெக்டிவ். சோ குச்சௌ ஸ்வித்யத் घटित கூர்பாச பிதுரௌ இஸ் adjective to குச்சௌ. கஷந்தௌ குச்சௌ. ஓகே. தோர்மூலே கனக கலசாபௌ குச்சௌ. சோ அம்பாளுடைய ஸ்தனங்கள் பரமசிவனாரை நினைச்ச உடனே பூரிச்சு போய் என்ன பண்றதாம்? வேர்த்து விட்டு அம்பாளுடைய ரவிக்கை ஓரத்துல போய் உரசுவதும், அந்த வேர்வையினால் என்ன ஆகிறது? ஒரு இடத்துல போட்டிருக்கா ரவிக்கை கிழியற அளவுக்கு அம்பாளுக்கு அந்த பூரிப்பு ஏற்படுறதுன்னு போட்டு, இப்படி அம்பாளுடைய ஸ்தனங்களானது அந்த ரவிக்கைய போய் இடிக்கிறது அப்படின்னு போட்டிருக்கா. அப்படி இருக்கிறதுனால அம்பாளுடைய ஸ்தன பாரம் தாங்கணுங்கிறதுக்காக, தவத்ராத்தும் உன்னை காப்பாத்துவதற்காக, வலக்னம். வலக்னம் அலம் இதி தனுபுவா. தனுபுவானா மன்மதனால். மன்மதனால் என்ன செய்யப்படுறது? பங்காத்து, உன்னுடைய வலக்னம் பங்காத்து. வலக்னம் பங்காத்துனா உன்னுடைய இடைப்பகுதி உடைஞ்சு விடக்கூடாது. அலம் இதி உடையக்கூடாது அப்படின்னு நினைச்சு, தனுபுவா மன்மதனால், திரிதானத்தம் 3 தடவை சுத்தி சுத்தி 3 தடவை சுத்தி கட்டப்பட்ட லவலி வல்லிபி. லவலின்னு பேர் கொண்ட ஒரு கொடி இருக்கான். அந்த கொடிய 3 தடவை இடுப்ப சுத்தி கட்டி விட்ட மாதிரி இருக்கான். எது? திரிவலி, உன்னுடைய இடையில இருக்கும் 3 ரேகைகள். அது மன்மதன் எதுக்காக சுத்தி கட்டி விட்டுருக்கான்? அம்பாளுடைய இடையை காப்பாத்துறதுக்கு. அது உடஞ்சு விழுந்துடக்கூடாதான். அம்பாளுடைய ஸ்தனபாரம் தாங்க முடியாம இடை
பார்த்தோம்ல போன ஸ்லோகத்துல அம்பாளுடைய இடைங்கிறது ரொம்ப மெல்லிசா ரொம்ப சட்டிலா இருக்குமா. சோ அது உடையக்கூடாதுன்னு மன்மதன் இடுப்பை சுத்தி கட்டின மாதிரி இருக்கா அந்த 3 ரேகை. டிஸ்டிங்டா தெரியுமா? புரிஞ்சுதா இந்த ஸ்லோகம்? பாமா மாமி, ஸ்வேதா மேம். புரியுது மேம். மன்மதன் இடுப்புல என்ன கட்டி விட்டாரு? ஓகே. லவலி வள்ளி அப்படின்னு இருக்கு. வள்ளினா கிரீப்பர். ஓகே 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 லவலின்னு ஒரு கிரீப்பருடைய பேரு. அது என்னன்னு ஓகே எனக்கு ஓகே. தெரியல. ஓகேவா? ம். அது வந்து வள்ளி கொடின்னு தமிழ்ல வியாக்கியானம் போட்டிருக்கா. வள்ளி ஓகே கொடின்னா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஓகே சோ அதை எடுத்துட்டு வந்து அம்பாளுடைய இடுப்பு சேஃபா இருக்கணும்னு அதை சுத்தி கட்டி விட்டுருக்காராம். மூணா 3 தடவை சுத்தி 3 தடவையா சுத்தி கட்டி விட்டதுல அம்பாளுக்கு அது எப்படி இருக்கா 3 ரேகை படிஞ்ச மாதிரி இருக்காம். எது அம்பாளுக்கு நேச்சுரலா இருக்கிற அந்த 3 ரேகை. ஓகே. சோ அம்பாளுடைய ஸ்தனபாரம் தாங்க முடியாம இடுப்பு மடியறதுன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மடிப்பு 3 ரேகையா இருக்கு. 3 லைனா தெரியறதாம். அந்த 3 லைனை பார்த்தா சும்மா ஏதோ மடிப்பு மாதிரி இல்லையா, மன்மதனால் கட்டப்பட்ட கொடி மாதிரி இருக்காம். ஓகே இடுப்பு ஓகே ஒடிஞ்சிடக்கூடாதுன்னு அவர் கட்டி விட்டுருக்காராம். ஓகே ஓகே. ஏன் இங்க திருப்பி மன்மதனுடைய ரெஃபரன்ஸ் வருது? அந்த அழகுனால. ஓகேவா? ம். ஏன் வந்து அம்பாளுடைய ரவிக்கை வந்து ஓரத்துல கிழிய ஆரம்பிக்கிறதுங்கிறதுக்கு ஆம், சம்ஸ்கிருதத்துல ஒரு வியாக்கியானம் கீழே போட்டிருக்கா. பிரதட்சிணம் பிராணேஸ்வரஸ்ய சதாசிவஸ்ய ம். ரூபானுசந்தானேன உத்சிக்தாவ தாவயவைஹி பீத்தியதே. பரமேஸ்வரன் நினைச்ச உடனே அம்பாள் மனசுல உற்சாகம் பொங்கி அந்த உற்சாகத்தால அம்பாளுடைய ஸ்தனங்கள் அப்படியே பூரிச்சு போறதுனால அந்த ரவிக்கை எல்லாம் கிழிய ஆரம்பிக்கிறதுன்னு இங்க வியாக்கியானத்துல போட்டிருக்கு. அவளுடைய பிராணநாதனான பரமேஸ்வரனை நினைச்சதுனால அந்த உற்சாகம் அப்படின்னு போட்டிருக்கு. அதனால் அது கிழியற மாதிரி இருக்கு. அந்த அம்பாளுடைய அந்த ரவிக்கையோட ஓரங்கள்லாம் அப்படியே கிழியற மாதிரி போறது அப்படின்னு இங்க கீழே போட்டிருக்கா. ஓகே. ம். ம். பிரேமலதா மேம், மங்களம் மம்மி. ஓகேப்பா. ஓகே. ஆர் ஸ்ரீனிவாசன்ங்கிறது யாரு? அதான் இவப்பா உஷா ஸ்ரீனிவாசன் என்னோட சிஸ்டர்ப்பா. சிஸ்டர். ஓகே. மாத்தங்கி மேம். அதுல உஷா ஸ்ரீனிவாசன் வரலையா? இல்ல இல்ல இல்ல. ஓகே. ஸ்ரீனிவாசன் வருதா? ஆமா ஆமா. ஓகே ஓகேப்பா. ஓகே. மாத்தங்கி மேம், அத்தை. புரிஞ்சிருச்சு மேம். ஓகே. சரியா? ஆ. டவுட் இருக்கா? இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுமா? இல்ல. பிரேமலதா மம்மி. ஓகே கவனிச்சிட்டேன். ஓகே ஒன்றும் ஓகே ப்ராப்ளம் இல்ல. ஓகே. உஷா மேம் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டென்ட் பண்ணல. எடுத்த உடனே அப்படியே ஹெவியா அதான் இருக்கு. அவ வந்து இங்க இருக்கா. இப்பதான் எங்க அப்பாவோட செல் எடுத்துட்டு போறான் அந்த இதுக்காக. அவளுக்கு புக்கு கிடையாது நான் ஸ்லோகத்துக்காக. ஓகே அதுல வச்சுக்கலான்ட்டு. ஓகே. சரி ஓகே. ஏதோ பேசுறான்னு நினைச்சுட்டு இருந்தேன். இல்ல இல்ல இல்ல. அவ என்கிட்ட கேட்டா ஒரு புக்கு தாண்டி இருக்கு. நான் இங்க இருக்கேன். அவ எய்தாப்ல இருக்கா. ஓகே ஓகே. அதனால நான் கொஞ்சம் இங்க பாத்துக்கிறேன்னா அதனால. சரி ஓகே. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஃபார் கிளாரிட்டி இன்னொரு தடவை சொல்றேன். ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் அம்பாளுடைய ஸ்தனம் பாரமாறுது பரமேஸ்வரனுடைய என்ன நினைச்ச உடனே. எவ்வளவு பாரமாறுதுன்னா ரவிக்கை கிழியற அளவுக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ்ல சொல்லியிருக்கா இல்லையா, வேர்த்து விட்டு கிழியற அளவுக்கு அப்படின்னு. அது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். 2வது லைன் தான் வந்து தவ திராத்தும் பங்காது, உன்னுடைய தவ வலக்னம் திராத்தும் பங்காது. அது அப்படிதான் அதை ரீஃபேஸ் பண்ணிக்கணும். உன்னுடைய வலக்னம்னா இடுப்பு பகுதி, மத்திய மத்திய பாகம். உன்னுடைய மத்திய பாகத்தை காப்பாத்துவதற்காக பங்கா தலம், இதுக்கு மேல இது பங்கம் ஆகக்கூடாது. ஆல்ரெடி மடிஞ்சு 3 லைன் விழுந்துடுதான்.
இதுக்கு மேல பங்கம் ஆகக்கூடாதுன்னு எப்படி என்ன பண்ணாரா மன்மதன்? திரிதா நத்தம். ஆ ஸ்ரேயாவா, ஒரு நிமிஷம் இருங்க. வரேன் இருங்க. இப்படிலாம் கூப்பிட்டா சத்தியமா வரமாட்டேன். பொண்டாட்டி பேரை சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு என் பொண்ண பேரை கத்தின்னு இருக்காரு. ஸ்கூலுக்கு போனவளை வரையும் கத்தி கத்தி கூப்பிட்டு இருக்காருன்னு கேட்டா அவன் பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது. நான் புதுசா என்ன ஆரம்பிச்சிருக்கேன். எங்க மாமனார் அப்படி பண்ணுவாரு. மாமியாரை கூப்பிடணும்னா மச்சினர் பேரை சொல்லி கூப்பிடுவார். இவர் என்ன புதுசா ஆரம்பிக்கிறது? ஹலோ, யாரு? எஸ் மேம், சொல்லுங்க மேம். ஓகே மேம். ஆமா மேம், அவளோட அனுப்பிடுறீங்களா? ஓகே மேம். எஸ் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். ஆ ஆ ஸ்ரேயாக்கு ஃபீவரா இருக்கான். ஐயையோ. இப்பதான் என் பையனுக்கு ஃபீவர் 5 நாளா விடல. ஹாஸ்பிட்டலா போயிட்டு இருக்கோம். நாளைக்கு அட்மிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்து என் பொண்ணுக்கு ஃபீவர்னு ஃபோன் பண்றான். போய் சரி. ஆம், இப்ப நீங்க போலையா எங்க இல்ல, அவ ஸ்கூல்ல ஸ்கூலுக்கு? இல்ல, கூப்பிடுறதுக்கு ஒரு செட் ஆஃப் பேரண்ட்ஸ் போறா. சீக்கிரமா போறா. ஓகே So, அவளோட அனுப்பி விடுறோம். ஸ்கூல்ல இருந்து ஃபோன் வந்தது. ஓகே. அவ மயிலாப்பூர்ல தான் இருக்கா. சரி, புரிஞ்சுதா? ஸ்லோகம் புரிஞ்சுதா? அதனால தவ வலக்னம் பங்கா திராத்தும், உன்னுடைய இடை வந்து உடையாம பாதுகாக்கிறதுக்காக அனுபுவா மன்மதனால் திரிதானத்தம் 3 தடவை சுத்தி சுத்தி கட்டிவிட்ட லவலி வல்லிபிகி இவ. லவலி வல்லி, லவலி அப்படிங்கிற அந்த கிரீப்பரை போல இருக்கு. என்னது? திரிவலி, உன்னுடைய இடுப்புல காணப்படும் 3 ரேகை. புரிஞ்சுதா? ம் சரி, சொல்லுங்க 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 மணி. மியூட்ல இருக்கேன். இல்ல, அது ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தேன், அதுக்கு முடிச்சிட்டு சாரி. குருத்வம் விஸ்தாரம் க்ஷிதிதரபதி பார்வதி நிஜாத். 81க்கு போயிட்டேன். சாரி 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 சாரி. 81 ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா? ஓகே. குருத்வம் விஸ்தாரம் क्षितिधरपति पार्वती निजात नितंबात आच्छिद्य त्वयि हरण रूपेण निदधे अतस्ते विस्तीर्णो गुरुरयमशेषां वसुमतीं नितंब प्राग्भारः स्थगयति लघुत्वं नयति च. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, திருப்பி சொல்றேன். குருத்வம் விஸ்தாரம் क्षितिधरपतिः पार्वती निजात नितंबात आच्छिद्य त्वयि हरणरूपेण निदधे अतस्ते विस्तीर्णो गुरुरयमशेषां वसुमतीं नितंब प्राग्भारः
ஸ்தகயதி லகுத்வம் நயதி ச. ஸ்பிளிட் சொல்றேன். குருத்வம் விஸ்தாரம் க்ஷிதிதரபதிஹி பார்வதி நிஜாத். ஃபர்ஸ்ட் லைன். நிதம்பாத் ஆச்சித்ய. சேதாப்ல நிதம்பாத் ஆச்சித்யன்னு இருக்கும். அது பிரிச்சு சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்னா நிதம்பாத் ஆச்சித்ய त्वयि हरणरूपेण निदधे अतस्ते विस्तीर्णो गुरुरयम् अशेषं वसुमतीं नितम्ब प्राग्भारः स्थगयति लघुत्वं नयति च. சரியா? இந்த ஃபர்ஸ்ட் லைன் எண்டிங்ல நிஜாத்னு சொல்லணும் அது. நிஜாத். ஓகே. சரியா? ம். ஓகே. மீனிங்ஸ் போலாமா? ஓகே. சோ இந்த ஸ்லோகத்துல அம்பாள் அட்ரஸ் பண்றது ஹே பார்வதி. பார்வதினா பர்வதராஜனுடைய குமாரி பார்வதி. பர்வதஸ்ய அப்பத்தியம் ஸ்திரீ பார்வதி அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல அதை சொல்லுவா. ஓகேவா? சோ ஹே பார்வதி. க்ஷிதிதரபதி. க்ஷிதி அப்படின்னா பூமண்டலம். க்ஷிதிதரனா பூமண்டலத்தை தாங்குபவர். யாரு? மலைகள். சோ பூமண்டலம் பேலன்ஸ்டா நிக்கிறதுக்கு மலைகள் தான் காரணம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு. சோ அதனால இது நம்ம ஆல்ரெடி இன்னொரு ஸ்லோகத்திலயும் இந்த மாதிரி பார்த்திருக்கோம் இல்லையா? க்ஷிதிதரபதிஹி அப்படின்னா க்ஷிதிதரஹானா மலைகள், பதிஹினா அரசன், மலையரசன். க்ஷிதிதரபதிஹினா என்ன? மலையரசன். ஓகே. க்ஷிதிதரபதிஹி மலையரசனானவன். குருத்துவம். குருத்துவம்னா கனமா இருக்கிறதுன்னு அர்த்தம். குருனா பெருசு. சாதாரணமா ரொம்ப வயசானவாளா இருக்கா, இப்போ ஒரு குரூப்ல ஒருத்தர் ரொம்ப பெருசா இருக்கனா ஹே குரு அப்படின்னு கூப்பிடுற வழக்கம் சில இடத்துல இன்னும் உண்டு. ஓகே. பேர் சொல்ல மாட்டா, குரு சொல்லிட்டார் அப்படின்பா. இன்னொரு அர்த்தம் நம்மளுக்கு தெரிஞ்சது நம்மளுடைய குரு, அதாவது குக்காரஸ் தந்தகாரோ தூ ருக்காரஸ் தன்னிரோதக அந்தகார நிரோதித்வா குரு ரித்யபிதீயதே. நம்மளுக்குள்ள இருக்கிற அஞ்ஞானத்தை போக்குபவர் குரு. குனா அந்தகாரம், ரூனா அதை போக்குபவர். நமக்குள்ள இருக்கிற அந்தகாரத்தை போக்குபவர் குரு. அதாவது நம்மளுக்கு ஆத்ம ஞானத்தை கொடுக்கறதுக்கு யார் ஒருத்தர் டீச்சரா வராரோ அது ஒரு அர்த்தம். அது குருஹு. பொதுவா குருத்துவம் அப்படின்னா வெயிட்டா இருக்கிறது, பெருசா இருக்கிறதுன்னு அர்த்தம். சோ குருத்துவம், சோ வெயிட். விஸ்தாரம். விஸ்தாரம்னா பெருசா இருக்கிறது. வரேப்பா. குருத்துவம் விஸ்தாரம். ஹே பார்வதி, க்ஷிதிதரபதி என்ன பண்ணார்? நிஜாத் அவரிடத்திலிருந்து, அவருடைய எந்த பாகத்திலிருந்து அத கொடுத்தாருன்னு சொல்றா? நிதம்பாத், அவருடைய அடிவாரம். அவருடைய அடிவாரத்திலிருந்து ஆச்சித்யாத்து எடுத்து, துவயி உனக்கு, உனக்காக ஹரண ரூபேண நிததே. ஹரண ரூபேணனா சீதனமா, சீரா கொடுத்துட்டார். சோ இமாலய பர்வதம் எவ்வளவு பெருசா இருக்கும், விஸ்தாரமா இருக்கும், வெயிட்டா இருக்கும் அதோட அடிவாரம். அந்த அடிவாரத்தை உனக்கும் கொடுத்து விட்டார். என்ன ரூபத்துல? சீதனமாக. ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் புரிஞ்சுதா? அடுத்து அத்தஸ்தே விஸ்தீர்ணோ, அதனால நிதம்ப பிராக்பாரக, உன்னுடைய அடிபாகம். அதாவது இங்க they are referring to அம்பாளுடைய பேக். ஓகே. உன்னுடைய நிதம்பமானது, உன்னுடைய பேக் ஆனது விஸ்தீர்ணமா இருக்கு, ஹெவியா இருக்கு. குருஹு அயம் அசேஷாம். அசேஷாம் குருஹு, குருனா பெருசா இருக்கு, விஸ்தீர்ணம்னா விஷாலமா இருக்கு. தே உன்னுடைய, அயம் இந்த, நிதம்ப பிராக்பாரக நிதம்பம் அப்படிங்கிற உன்னுடைய பின்புறமானது, அசேஷாம் வசுமதீம் அப்படின்னா என்ன? பூமி முழுவதையும் விட, ஸ்தகயத்தினா மறைக்கிறது. அப்புறம் லகுத்வஞ்ச,
பூமியோட பாரம் லேசா இருக்கும் போல இருக்கு, உன்னுடைய நித்தம்பத்தோட பாரம் பெருசா இருக்கும் போல இருக்கு, அப்படி இருக்கு உன்னுடைய பின்புறம். ஏன்னா உங்க அப்பா உனக்கு அதை சீதனமா கொடுத்துட்டார் அப்படின்னு ஸ்லோகம். புரியுதா? சொல்லுங்க சொல்லுங்க. இன்னொரு இன்னும் ஒரு தடவை மீனிங்ப்பா. ஆ சோ குருத்வம் விஸ்தாரம் क्षितिधरपतिः பார்வதி நிஜாத். ஹே பார்வதி, क्षितिधरपति மலையரசனாகிய ஹிமவான் இருக்காரே, அவருடைய நிதம்பா தாச்சித்ய, அவருடைய அடிவாரத்திலிருந்து எடுத்து துவயி உனக்காக ஹரண ரூபேண கல்யாணத்தும் போது கொடுக்கிற சீர்வரிசையாக என்ன கொடுத்திருக்காரு? அந்த அடிவாரத்துல இருக்கிற குருத்துவம், வெயிட்டையும், விஸ்தாரம், எக்ஸ்பான்சிவா இருக்கிற அந்த தன்மையையும் உனக்கு கொடுத்து விட்டார். அதனால் அத்தஸ்தே, அதனால் விஸ்தீர்ணோ குருரயம், அயம் இது, எது? அம்பாளுடைய பின்புறம். நிதம்ப பிராக்பாரகா, உன்னுடைய பின்புறமானது, உன்னுடைய நிதம்ப பிரதேசமானது விஸ்தீர்ணகா விசாலமாகவும், குருஹு அயம் ரொம்ப ஹெவியானதும் வெயிட்டானதுமா இருக்கு. அப்புறம் வேற என்ன அதுக்கு அட்ஜெக்டிவ்? அசேஷாம் வசுமதிம், பூமி இருக்கு இல்லையா, பூமியவே இது மறைச்சிடும் போல இருக்கு. ஸ்தகயத்தினா மறைக்கும், பூமியையே இது மறைச்சிடும் போல இருக்கு, அப்படி இருக்கு. அவ்வளவு விசாலமா விஸ்தீரமா இருக்கான். அப்புறம் பூமி இஸ் வெயிட்லெஸ் இன் கம்பேரிசன் டு யுவர் பின்புறம், அவ்வளோ ஹெவியா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லி அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க. ஏன்னா நீ மலையரசனுடைய பெண் அப்படிங்கிறதுனால. புரிஞ்சுதா? எனக்கு ஓகேப்பா. ஒரே ஒரு டவுட். ஆ, சிவபெருமான் வந்து அடிவாரத்துல இருந்து எடுத்து எந்த வெயிட்டையும் விஸ்தாரத்தையும் அம்பாளுக்கு கல்யாணத்துல சீதனமா கொடுக்கறாரு? சிவபெருமானா? இல்ல, அப்ப எனக்கு சரியா புரியல. ஹிமவான். ஹிமவான். ஓகே ஓகே, அவ அப்பா. சரி சரி சரி. ஓகே. அந்த அந்த மலை அடிவாரத்திலிருந்து எதை சீதனமா கொடுக்கறார் அவர்? அம்பாளுடைய பேக். அது ஓகே வெயிட்டாவும் பெருசாவும் இருக்கிறதுனால இது உங்க அப்பாட்ட இருந்து சீதனமா வாங்கின்னு வந்துட்ட அப்படிங்கிற. ஓகே ஓகே ஓகே. ஓகே, பூமியவே மறைக்கிற அளவுக்கும் பூமியே லைட்டா இருக்கு, உன்னுடைய பேக் இஸ் ஹெவின்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற. சோ ஹரணம்னா என்ன? கல்யாணத்தும் போது அப்பா பொண்ணுக்கு கொடுக்கிற அந்த சீதனம். சீதனம். இதுல வந்து இன்னொரு ஒரு பாடபேதம் இருக்கான். ஹரணக்கு பதிலா பரண ரூபேண. பரணனா கிஃப்ட். அம்பாளுக்கு யாரெல்லாம் கிஃப்ட் கொடுத்தானா, மகிஷாசுர வதத்துல வருது, ஒரு ஒரு தேவத்தையும் அவள்கிட்ட இருக்கிற ஒரு ஒரு ஆயுதத்தையும் கிஃப்டா கொடுத்தா. அப்ப ஹிமவான் வந்து அம்பாளுக்கு சிங்கத்தை கொடுத்தார் அப்படின்னு ஒரு இது வருது. சோ சிங்கம் இஸ் வேர் ஷி பிளேசஸ் ஹர் பேக் இல்லையா, உட்கார்ந்துக்கிறதுக்கு. சோ அந்த ரெஃபரன்ஸும் இதை எடுத்துக்கலாம். சோ சீதனமா அவளுக்கு கொடுக்கப்பட்டது எல்லாம் அப்படின்னு. பட் ஆப்வியஸ்லி த டைரக்ட் ரெஃபரன்சஸ் டு ஹர் பேக், அவ்வளவுதான். அவளுடைய அடிப்பிரதேசமானது ஹிமவானுடைய அடிப்பிரதேசத்தோட ஒத்து போறது அப்படின்னு. இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணா அக்னிய கூட நம்மளால ஸ்தம்பனம் பண்ண முடியுமா, அந்த அளவுக்கு நம்மள்ட்ட ஒரு ஸ்டெபிலிட்டி வரும்னு போட்டிருக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஓகே. ஒரு 2 minutes வெயிட் பண்றேங்களா? நான் இன்னைக்கு 80 செகண்டையும் எடுத்துடுறேன். சரி. வெயிட் பண்ண முடியுமா? எல்லாருக்கும் டைம் இருக்கு. ஒரு நிமிஷம் வந்துடு.
ஆ வந்துட்டேன். எயிட்டி செகண்ட் போலாமா? கரீந்திராணாம் சுண்டான் கனக கதலி காண்ட பட்டலீம் உபாभ्याम ஊருभ्याम உபயமபி நிர்ஜித்ய பவதி. முடிச்சிட்டு வரேன் நம்ம. கம் ஆ வரேன். கம் सुवृत्ताभ्यां पत्युः प्रणीतकठिनाभ्यां गिरिसुते विधिज्ञे जानुभ्यां विबुधकरिकुम्भद्वयमसि. இன்னொரு தடவை சொல்றேன். கரீந்திராணாம் சுண்டான் கனக கதலி காண்ட பட்டலீம் உபாभ्याम ஊருभ्याम. அது எப்படி எழுதியிருக்காங்க? உபாभ्यामு, அந்த மூ சேர்த்து எழுதியிருக்கா. உபாभ्याम ஊருभ्याम. ஊருன்னா அம்பாளுடைய தொடை அழகு. சோ இந்த ஸ்லோகம் அம்பாளுடைய தொடை அழகு பத்தி டிஸ்கிரைப் பண்றது. உபாभ्याम ஊருभ्याम உபயமபி நிர்ஜித்ய பவதி. सुवृत्ताभ्यां पत्युः प्रणीतकठिनाभ्यां गिरिसुते विधिज्ञे जानुभ्यां विबुधकरिकुम्भद्वयमसि. ஓகேவா? புரிஞ்சுதா? பிரணத்தி தானே அது? தேர்ட் சென்டென்ஸ். பிரணத்தி நான் என்ன சொன்னேன்? பிரணீத்த சொன்னேன். பிரணீத்த சொன்னேனா? பிரணத்திதான் பிரணத்திதான். பிரணதி கഠினாபியாம் கிரிசுதே. எஸ், தேங்க்யூ மணி. சரியா? இன்னொரு தடவை சொல்லணுமா? ஓகே. பவதி. ஒரு தடவை ஜஸ்ட் ஃபாஸ்டா ரீட் பண்ண முடியுமா? ஒரே ஒரு தடவை. ஃபாஸ்டாவா? ஆமா. கரீந்திராணாம் சுண்டான் கனக கதலி காண்ட பட்டலீம் உபாभ्यामोरुभ्याम உபயமபி நிர்ஜித்ய பவதி. सुवृत्ताभ्यां पत्युः प्रणति कठिनाभ्यां गिरिसुते विधिज्ञे जानुभ्यां विबुधकरिकुम्भद्वयमसि. ஓகே, ஏன் குட் டு கோ. தேங்க் யூ. இல்ல, எனக்கு அது நடுவுல நான் ஸ்பிளிட்டா கேட்டேனா நீங்க சொன்னத. அது எனக்கு ஒரு வார்த்தை எப்படி அங்க கரெக்டா படிக்கிறதுன்னு தெரியாம நான் தடுமாறிட்டு இருந்தேன். அதான் கேட்டேன். சரி. பவதி அப்படின்னா ஹே பகவதி. கிரிசுதே அப்படின்னா என்ன? ஹிமவானுடைய பெற்ற பிள்ளையே, பெண்ணே. பார்வதி. கரீந்திராணாம், கரீனா யானை, கரீந்திராணாம்னா சிரேஷ்டமான யானை. அது ஒரு யானை இல்ல, பல யானைகள். கரீந்திராணாம்னா சிரேஷ்டமான யானைகளின் சுண்டான். சுண்டம்னா துதிக்கை. ஓகே. சுண்டான் துதிக்கைகள். கனக கதலி காண்ட பட்டலீன். கனகம் அப்படின்னா கோல்டு. கதலினா என்னது? வாழை. காண்ட பட்டலீன் அப்படின்னா அந்த பொன் வாழை மரம் போல இருக்கும். உபயம் அப்பி, இரண்டும். உபயம்னா ரெண்டும். உபாபியாம் ஊருபியாம், உன்னுடைய இரு தொடைகள் இருக்கே அது. நிர்ஜித்ய, தொடை அதாவது பொன்னால் ஆன வாழை மரத்தை கூட உன்னுடைய இரண்டு தொடைகளும் தோக்கடிக்கும். நிர்ஜித்ய, அதை தோக்கடிக்கும் விதத்தில் இருக்கு. என்னது? உன்னுடைய தொடை அழகு. சோ அதை எதோட இங்க கம்பேர் பண்ற? யானையின் துதிக்கைக்கா? ஆமா.
சரியா? சோ கரீந்திராணாம் சுண்டான் கனக கதலி காண்ட பட்டலீம் இந்த கனக கதலி காண்டப்பட்டலின் வந்து ஃபுல்லாவே வந்து கோல்டு வாழைன்னு அர்த்தம், பொன்னாலான வாழைமரம் இல்ல, போலன்னு அர்த்தம். இங்க 2 கம்பாரிசன் எடுக்கிறார். ஒண்ணு யானையுடைய தும்பிக்கை, இன்னொன்னு பொன்னால் ஆன வாழை மரம். இது ரெண்டும் எப்படி இருக்கும்? இதோட ஷேப் எப்படி இருக்கும்? அப்படியே வழவழான வழுக்கிண்டு போற மாதிரி இருக்கும் இல்லையா? சிமெட்ரிக்கலா இருக்கும். இது ரெண்டத்தையுமே அம்பாளுடைய ஊருபியாம், 2 தொடை அழகுமே இருக்கே, அது ஜெயிச்சிடுறதாம். அம்பாளுடைய தொடை அழகு இஸ் சோ மச் தட் கரீந்திராணாம் சுண்டான், யானையுடைய துதிக்கையும் கனக கதலி காண்ட பட்டலின், பொன்னால் ஆன வாழை மரம் இருக்குல்ல, பொன் வாழை மரம், இது இரண்டையுமே உபாபியாம், இது ரெண்டையுமே ஊருபியாம் உபயம் அப்படி. உபாபியாம் ஊருபியாம்னா உன்னுடைய 2 தொடைகளுமே உபயம் அப்படி இவ்விரண்டையும் நிர்ஜித்ய பவதி தோக்கடித்து விடுகின்றன. சுவ்ருத்தாபியாம் பத்யுஹு பிரணதி கடினாபியாம் கிரிசுதே. ஓகே, சோ இன்னொரு தடவை சொல்றேன். காண்டம் அப்படின்னா ஸ்டெம், கதலினா வாழை, வாழை ஸ்டெம், காண்டனா ஸ்டெம், பட்டலி அப்படின்னா குரூப், பஞ்ச் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். சோ பஞ்ச் ஆஃப் பொன் வாழை மரம் அதை எடுத்துட்டேலாம், ரொம்ப சிரேஷ்டமான யானைகளுடைய தும்பிக்கை எடுத்துட்டேலாம். இது ரெண்டத்தையும் அம்பாளுடைய தொடை அழகோட கம்பேர் பண்ணிடலாம். அம்பாளுடைய தொடை அழகு அது ரெண்டுத்தோட அழகையும் தோக்கடிக்கிறது அப்படின்னு சொல்றேன். புரியுறதா? எல்லாருக்கும் புரியுறதா? வாமா மாமி, ஸ்வேதா மேம், புரியுது. ஹேமலதா மேம், மாதங்கி, எஸ் புரியுது. சோ நெக்ஸ்ட் சுவ்ருத்தாபியாம் ஜானுபியாம். ஜானுனா என்ன? முட்டி. சுவ்ருத்தாபியாம்னா அழகாக ரவுண்டா, விருத்தம்னா ரவுண்ட் ரவுண்டா, அது ஒரு மீனிங் உண்டு. சுவ்ருத்தம்னா அழகா ரவுண்டா இருக்கிற. சுவ்ருத்தாபியாம்ங்கிற வார்த்தை 3rd லைன்ல ஃபர்ஸ்ட் வேர்டு, ஜானுபியாம் அப்படிங்கிறது 4th லைன்ல செகண்ட் வேர்டு. சோ உன்னுடைய அழகான ரவுண்டடா இருக்கிற, அதாவது அழகா இருக்கிற உன்னுடைய முட்டி இருக்கு இல்லையா, முட்டி முட்டி, நாட் முழங்கால், முட்டி. அது என்னதுன்னா பிரணதி கடினாபியாம். என்னது? நமஸ்காரம் பண்ணி பண்ணி கடினமா ஆகியிருக்கான். யார நமஸ்காரம் பண்ணி? பத்யுஹு பிரணதி கடினாபியாம், உன்னுடைய பத்தியான பரமேஸ்வரனுக்கு பிரணதி நமஸ்காரம் பண்ணி பண்ணி கடினாபியாம், கடினமா ஆகியிருக்கு உன்னுடைய முட்டி. ஜானுபியாம். ஹே விதிக்ஞே, விதிக்ஞேனா வேதங்களை நன்கு அறிந்தவளே, வேத சாரங்களையும் சாஸ்திரங்களையும் அறிந்தவளே, ஹே விதிக்ஞே. விபுத கரிகும்பத்வயமசி. விபுத அப்படின்னா தேவதைகள். விபுத கரினா தேவதைகளினுடைய யானைகள், அப்படின்னா ஐராவதம் போன்ற யானைகள். அதோடைய கும்பத்வயம், கும்பம், கரிகும்பம் அப்படின்னா எது? யானையோட முன்புறம்ல இருக்கிற அந்த 2 கொம்புகள், அந்த 2 ஃபோர்ஹெட்டோட 2 பார்ட். ஓகே, அந்த மதம் வந்து ரவுண்டா இருக்கும். மதம். அதோடைய அழகையை விட அம்பாளுடைய அந்த முட்டியோட அழகு ரொம்ப வசத்தியா இருக்குமா. ஓகே, சோ யானையோட துதிக்கையும் பொன் வாழையுடைய அந்த ரூபத்தையும் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு அழகு இருக்கும் அம்பாளுடைய தொடை அழகும். தேவேந்திரனுடைய யானை உடைய தலையில இருக்கிற அந்த மதம் இருக்கே, அந்த கும்பம், அதனுடைய அந்த அழகை தோக்கடிக்கும் அம்பாளுடைய முட்டியும். அந்த முட்டியானது என்ன இருக்கு?
பத்யுஹு பிரணதி கடினாபியாம். பத்யுஹு பிரணத்தினா பரமேஸ்வரனை நமஸ்காரம் பண்ணி பண்ணி கடினமா ஆகி இருக்கிற உன்னுடைய முட்டி இருக்கே, அந்த முட்டி வந்து விபுத கரிகும்ப துவயமசி. தேவேந்திர யானைகளினுடைய அந்த மதம் இருக்கிற அந்த நெத்தியில இருக்கிற அந்த ரவுண்டா இருக்குமே அந்த கும்பம், அந்த கும்பத்தை போல இருக்கு. புரிஞ்சுதா? புரியுது. யாருக்காவது இன்னும் வேற ஏதாவது சொல்லணுமா? இன்னொரு தடவை. கிளியரா இருக்கா கிருஷ்ணவேணிமா? புரியுதுமா புரியுதுமா ஓகே, புரியுதுப்பா. சரி. மங்களம் மாமி, பிரேமலதா. புரியுது ஓகே, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? புரியுது. சரி சரி, இப்ப ஃபினிஷ் பண்ணிக்கலாமா இதோட 82ஓட? சரியா, பாப்போம் அடுத்த வாரம் பாப்போம். ராம் ராம். ராம் ராம். ராம் 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 ராம்பா. ராம் ராம். ராம் ராம்.